தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தளபதி விஜய் அவர்கள். இன்னைக்கு முதலமைச்சரா பொறுப்பேற்று, ஒரு நடிகர் எப்படி நாட்ட ஆள முடியும்? அவருக்கு என்ன நிர்வாக திறமை இருக்கு? அரசியல்ன்றது சாதாரண காரியமா? கிட்டத்தட்ட 60 வருஷமா 2 கட்சிகளும் இருக்கும். இவரால எப்படி நிர்வாகம் நடத்த முடியும்? 107 சீட்டு ஜெயிச்சிட்டாரு. ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட இவரால ஆட்சியெல்லாம் பண்ண முடியாது. இந்த ஆட்சி 2 மாசம் தாங்காது, 4 மாசம் தாங்காது, 6 மாசம் தாங்காது அப்படின்னு வழக்கம் போல எதிர்க்கட்சிகள் எல்லாருமே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அரசியல்லையே ஒரு தலைகீழ் மாற்றம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 60-70 வருஷமாக எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் அமையணும், எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வரணும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு கனவு இருக்கும் இல்லையா? அந்த கனவை தான் இன்னைக்கு தாவேக அரசு செஞ்சுட்டு இருக்கு. ஊழல் அப்படின்றத ஒட்டுமொத்தமாக அழிக்க முடியாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். முதலமைச்சருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த ஊழலை ஒழிக்கிறதுக்கான அந்த ஆரம்ப புள்ளியாக யார் இருக்காது அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச 2 கட்சி, ஒன்று திமுக, அதிமுக, இந்த 2 கட்சியுமே யார் அதிகமாக கொள்ளையடிக்கிறது அப்படின்றதெல்லாம் போட்டி போட்டாங்களே தவிர, ஆனால் ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு யாருமே அதுக்கு வேலையே செய்யலை. ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க அரசியலை மிகப்பெரிய வியாபாரமாக மாற்றிட்டாங்க. பிஸ்னஸாக கொண்டு போயிட்டு அதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கன்றதை நினச்சாங்க. அதனால தான் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, மக்களை நம்ம கரப்ட் பண்ணிட்டோம்னா நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்போ மக்களை நம்ம திருடர்களாக மாற்றணும்னு சொல்லி ஓட்டுக்கு காசு கொடுக்குற முறையை கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 2009 காலகட்டத்திலேருந்து இன்றைய அளவு 2026 வரைக்கும் தலைவிரிச்சு ஆடுது. எல்லாத்துக்கும் ஓட்டுக்கு காசு. இடைத்தேர்தல் வந்தா காசு, பொது தேர்தல் வந்தா காசு, எம்பி தேர்தல், எந்த தேர்தல் வந்தாலும் மக்களுக்கு காசு கொடுப்பாங்க. ஆனால் மக்களுமே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வறுமை நிலை வந்துருச்சு, வேற நல்ல தலைவரும் இல்லை, யார் வந்தாலும் நல்லது செய்ய போகிறதில்ல அப்படின்னு சொல்லி ஓட்டுக்கு கொடுக்குற காசை வாங்கிட்டு அவங்க எந்த கட்சி பிடிக்குதோ பிடிக்கலோ தேர்வு செஞ்சுட்டு போனாங்க. ஆனால் முதன் முறையாக ஒரு நடிகர் கட்சியை துவங்கி, ஒரு நல்லவன் ஒருத்தன் இருக்கான், நமக்குள்ளேருந்து ஒருத்தன் வந்திருக்கான், நம்ம வீட்டு பையன் ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு அவரை பார்த்ததுனால தான் ஓட்டுக்கு காசு கொடுத்தாலும் சரி, ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம ஒட்டுமொத்தமாக தாவேக ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட பெரும்பான்மையான மக்கள் வாக்கு செலுத்தினாங்க. சரி, ஆட்சி அமைச்சிட்டாரு. மிகப்பெரிய போராட்டம் இருந்தது. திமுக அதிமுக சேர்ந்து மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தாங்க. ஆட்சி அமைக்கவே விடக்கூடாது அப்படின்னு, விஜய் வந்துடக்கூடாது, வேற யார் வேணாலும் வரட்டும் அப்படின்னு அவ்வளவு கடுமையாக உழைச்சாங்க. ஆனால் எல்லாத்தையும் உடைச்சு தடை அதை உடை அப்படின்ற ரேஞ்சில் ஆட்சி அமைச்சு இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 2.5 மாதம் தான் இருக்குது. 6 மாதம் நாங்கள் ஆட்சியை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டோம், நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் தனக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் தூண்டிவிட்டு ஒவ்வொரு முறையுமே எல்லா கருத்துக்களையும் பதிவு பண்ண வச்சுட்டு இருக்காரு. ஒரு முதலமைச்சரை எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடாது, எப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியல. திமுக தலைவர் ஸ்டாலின் ரொம்ப அழகா ஒரு வீடியோ வெளியிட்டாரு. இந்த தாவேக அரசை நாங்கள் விமர்சனமே பண்ண மாட்டோம், 6 மாதம் உங்களுக்கு டைம் கொடுப்போம், நல்லாட்சி பண்ணுறாங்களான்னு அதுக்கப்புறம் நாங்கள் விமர்சிப்போம்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ட்ராமாவை இந்த பக்கம் போட்டுட்டு, ஆனால் தனக்கு கீழே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபாசமான பேச்சாளர்கள் அப்படின்ற ரேஞ்சில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாரும் போகிற பக்கமெல்லாம் அண்ணன் விஜயை ஒருமையில் பேச தொடங்கினாங்க. இது குறித்து பல பேருமே கண்டனம் தெரிவித்தாங்க. உங்களுக்கு கருத்து முரண் இருக்கலாம், அவரை விமர்சிக்கலாம், ஆனால் இவன் பேசுறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி தான் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் மீண்டும் அதே போல தான் பேசிட்டு இருக்காரு. 6 மாதம்தான் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவங்க எந்த வகையில் செய்கிறாங்க, எந்த வகையில் துடிக்கிறாங்க, எப்படி ஆட்சி அமைக்க முடியும்னு நினைக்கிறாங்கன்றது யாருக்குமே புரியலை. கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, விஜய் வரக்கூடாது, அவர் ஆட்சி பண்ணக்கூடாதுன்றதுனால நம்ம பாஜக கூட சேர்ந்துடலாம் அப்படின்னு திமுக வியூகங்கள் வகுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ கிட்டத்தட்ட 60-70 வருஷமா தமிழ்நாடு மக்கள் ஒரு கனவுல இருந்திருப்பாங்க, இப்படி ஒரு ஆட்சி இருக்கணும், இப்படி ஒரு நேர்மையான ஆட்சி நடத்தணும், காமராஜர் போல யாராவது ஆட்சி கொடுக்க முடியுமான்னு. ஆனால் இங்கே இருந்த தலைவர்கள், வந்த தலைவர்கள் எல்லாருமே கரப்ட் ஆனதுனால அதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா, நம்ம கட்சி துவங்குவோம், போராடுவோம், அதுக்கப்புறம் சமரசம் பண்ணிட்டு எந்த கட்சியை குறை சொல்லி நம்ம கட்சி தொடங்கணுமோ அதே கட்சி கூட கூட்டணி வச்சுட்டு 5 சீட்டு 10 சீட்டை வாங்கிட்டு கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற வேலையை தான் பண்ணாங்க. மாற்றம்னு பேசிட்டு வந்த நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூட ஒரு நாளும் விலை போவார் நான் யாருமே கனவுல கூட நினச்சிருக்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு அவரே விலை போயிட்டாரு. ஆனால் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்குமே மிகப்பெரிய ஒரு நல்ல ஆட்சி கொடுக்க முடியும், இன்னமும் ஜனநாயகம் படுகொலை செய்யப்படலை, உயிரோட தான் இருக்குன்னு காமிக்கக்கூடிய ஒரு நபர் தான் விஜய். எந்த நடிகரை 10 கூத்தாடி நடிகர்னு சொன்னாங்களோ அந்த நபர் தான் இன்னைக்கு சிறந்த முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு முதலமைச்சராக விளங்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 2636 டெண்டர்கள் இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் போட்ட டெண்டர்களை ரத்து செஞ்சுருக்காங்க. இது குறித்து ஊடகம் வெளியில் பேச மறுக்குது, பேச மாட்டேன்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த 2636 டெண்டர்களுமே அதிகப்படியான காசு
அதாவது ஒரு பாலம் கட்டுறதுக்கு ஒரு 100 கோடி பட்ஜெட் அப்படின்னா இவங்க அதுக்கு 1000 கோடி போகிறது. ஒரு சாலை அமைப்பதற்கு ஒரு 10 லட்சம் அப்படின்னா இவங்க 1 கோடி போகிறது. இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு மக்கள் காசை சுரண்டி பல டெண்டர்களை போட்டு வச்சிருந்ததுனால அதில் கமிஷன் அடித்ததுனால இது எல்லாமே மக்களுக்கு பாதிப்பு. மக்கள் காசை தானே கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நல்ல முதலமைச்சர், நேர்மையான முதலமைச்சர், காசு வாங்காத முதலமைச்சராக இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு திட்டத்தை அவரால் ரத்து செய்ய முடியுது. மக்களுக்கு எதிராக எது இருந்தாலும் நான் அதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னமும் பல விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. பல முன்னாள் அமைச்சர்கள் மேலே லஞ்ச ஒழிப்பு வழக்கு, பல குற்ற வழக்குகள் எல்லாத்தையுமே தூசி தட்டி நேர்மையான முறையில் விசாரிக்க போகிறாரு விஜய் அப்படின்னு தகவல் வருது. இதில் மிகப்பெரிய ஒரு நீதி பெற்றுத்தர முடியும், பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு எந்த ஆட்சி வந்தாலும் அது நடக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்த ஒரு வழக்கு தான் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கு. அவங்களுடைய மனைவிக்கு, குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய பேர் இழப்பாக இருந்துருக்குன்றது அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும். ஆனால் திமுக வந்தாலும் அதை வச்சு ஒரு அரசியல், அதிமுக வந்தாலும் அதை வச்சு ஒரு அரசியல். ஆனால் திரு விஜய் அவர்கள் நான் வந்தால் இதை செய்வேன், நான் வந்தால் அதை செய்வேன் அப்படின்லாம் கலராக டயலாகே பேசலை. சொல்லாமல் பல விஷயங்களை செஞ்சிட்ருக்காரு. அந்த வகையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கோட விசாரணை தீவிரப்படுத்தணும், சிபிஐ வழக்கு விசாரணை நடத்தணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அதுக்கு அதிகப்படியான கவனம் செலுத்தியிருக்கு. இது உண்மையிலேயே பல பேர் முகத்திரையை போட்டுட்டு உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்காங்க இல்லையா, இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டு அத்தனை நபர்களையும் முகத்திரையும் கிழிக்கப்பட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். ஏன் அப்படின்னா நேர்மையான தலைவன் ஆட்சி செய்கிறாரு. அவர் பண்ணும்போது இங்கே நேர்மையான ஒரு விசாரணை நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இப்போ ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை, பல விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. தாவேகா நிர்வாகின்னு ஊடகம் முழுவதும் எந்த செய்தி போட்டாலும் தாவேகா நிர்வாகி இதில் சிக்கிட்டாரு, தாவேகா நிர்வாகி காசு வாங்கிட்டாரு. ஆனால் ஊடகம் இன்னொரு விஷயத்த பெருசாக பேச மறைக்குது. என்னன்னா, எந்த தாவேகா நிர்வாகிகள் மேலே குற்றம் சாட்டப்படுகிறதோ அடுத்த நொடி அவங்க கட்சியிலேருந்தும் பதவியிலிருந்து நீக்கப்படுறாங்க. இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்களே. இன்னமும் ஊடகம் ஒரு அஜெண்டா வச்சுட்டு வேலை செய்யுது. இங்கே திமுகவுக்கு ஒரு ஊடகம் வேலை செய்யுது, அதிமுகவுக்கு ஒரு ஊடகம் வேலை செய்யுது. திமுகவை திட்டினா அதிமுக கோச்சுக்கிறாங்க, அதிமுகவை திட்டினா திமுக கோச்சுக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த புது கட்சி டிவிக்கேன்ற கட்சி வருவதற்கு முன்பாக திமுக எதிர்ப்பு எங்கள் ரத்தத்தில் ஊறுனது, எங்கள் கட்சி தலைவியை துன்புறுத்தியிருக்காங்க, நாங்கள் ஒருபோதும் விட மாட்டோம் அப்படின்லாம் குரல் கொடுத்த எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் இவங்க எல்லாரும் டிவிக்கேன்ற கட்சி வந்ததுக்கப்புறம் அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு கட்சிகள் கிடையாது. நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் என்ன நடக்கும் அப்படின்னா, விஜய் திராவிடத்தை அழிக்க பார்க்குறாரு, மக்களோட பாதுகாப்பை ஒழிக்க பார்க்குறாரு. அதனால மக்களின் பாதுகாப்பை நிலைநிறுத்துவதற்காக நாங்கள் 2 பேரும் இந்த திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர போகிறோம். திராவிடத்தை எங்களை விட்டால் காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை, மக்களுக்காக நாங்கள் தான் உண்மையாக உழைக்கக்கூடிய மாவீரர்கள் அப்படின்னு சொல்லி கூட்டணி வைப்பாங்க. ஆனால் கூட்டணி வச்சாலும் தாவேகா அரசை வீழ்த்த முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படின்றது 2வது. நீங்கள் உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களை நேசிக்கிறீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஊழல் இல்லாத ஆட்சியை யாராவது பண்ண முடிஞ்சிருக்கா? எந்த துறை எடுத்தாலும் காசு, பணம், ஊழல். மக்களை ஃபுல்லாக கரப்ட் பண்ணி வச்சு மக்களே ஒரு அமைச்சர் 300 கோடிக்கு வீடு கட்டியிருக்காராம், அந்த அமைச்சர் 1000 கோடி சொத்து வச்சிருக்காராம், இவர்கிட்ட 1 லட்சம் கோடி கேஷ் இருக்கான் அப்படின்னு மக்களை பேச வச்சுட்டாங்க. மக்களுக்கு ஒரு விஷயம் மறந்துருச்சு, இது எல்லாமே நம்மளுடைய காசு. நல்லா ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும், தெளிவாக சொல்ல முடியும். இது எல்லாமே மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கப்பட்ட, திருடப்பட்ட, சுரண்டப்பட்ட பணம். இந்த பணத்தை நம்மக்கிட்ட ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டு மீண்டும் நான் நல்லாட்சி கொடுப்பேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நம்மக்கிட்ட ஓட்டு கேட்டு வரும்போது இவங்க எல்லாத்தையும் நம்ம விரட்டி இருந்தோம்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய கொடுமை தமிழ்நாட்டில் நடந்திருக்காது. நினச்சி பாருங்கள், எத்தனையோ நாடுகள் வளர்ந்து மேலே நிற்குது, தமிழ்நாட்டில் எல்லா வளங்களுமே இருக்குது. ஆனால் ஏன் இந்த ஊழலை மட்டும் ஒழிக்க முடியலை? மீண்டும் சொல்ல முடியும், நல்ல தலைவனே இல்லை. இங்கே நல்ல தலைவன் உருவாகுவதற்கான தேவையும் இல்லாமையே இருந்தது. ஏன்னா அரசியலுக்கும் நமக்கு என்னப்பா சம்மந்தம், அரசியல் தேவையில்லப்பா, அரசியலை பார்க்க வேணாம், அது ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லி எல்லாருமே கடந்து போனோம். ஆனால் என்னைக்கு விஜய் உள்ள கால் பதிச்சு வந்தாரோ அன்னைக்கு தான் அரசியல் எல்லாரும் கவனிக்க ஆரம்பித்தாங்க. இவர் என்னைக்கு ஆட்சி அமைச்சாரோ இந்த நொடி வரை எல்லாருமே அவர் என்ன பண்ணுறாரு, எங்கே போகிறாரு வர்றாருன்னு எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு காணொலி வந்தது. சைதாப்பேட்டையில் சமூக நீதி அந்த பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்குது, அந்த பாய்ஸ் ஹாஸ்டலில் போய் பொறுமையாக மாணவர்கள்கிட்ட கோரிக்கைகள் எல்லாத்தையும் கேட்டு அடுத்த நொடியே காலையில் சைன் போட்டு என்னென்ன கோரிக்கைகள் வச்சாங்களோ அது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு தீர்வு கண்டிருக்காரு. இதுதான் ஒரு நல்ல முதலமைச்சர் கழகு. இந்த இன்சிடென்ட்டுக்கு நம்ம யாரை கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, ஐயா காமராஜர் அவர்கள் எப்போ ஒரு பிரச்சனை வருதோ, அது மாணவர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருதோ உடனடியாக மிகப்பெரிய தீர்வு காணணும்னு சொல்லி அந்த ஸ்பாட்டுக்கு போவார். அப்போது ஐயா காமராஜர் ஆட்சி காலத்தில் தான் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா முதலமைச்சர் நேரடியாக அந்த ஸ்பாட்டுக்கு போய் தீர்வு கண்டுட்டு வருவார். ஆனால் இப்போ ஏதாவது முதலமைச்சர் நீங்கள் அப்படி பார்க்க முடியாதுன்னு கேட்டால் பார்க்க முடியாது. இவங்க எல்லாருமே முழுசாக சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கும்போது வருவாங்க. ஆனால் மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அறிக்கை விட்டுட்டு பத்திரிகையாளர்கள் சந்திச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ மக்களுக்கு உண்மையிலேயே பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னு உண்மையாக நினைக்கக்கூடிய தலைவன் தான் இந்த மண்ணுக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு தலைவனாக தான் அண்ணன் விஜய் இருக்காரு. இப்போ நமக்கெல்லாம் என்ன அதிகப்படியான கேள்விகள் தோணுதுன்னா,
என்னன்னா ஒரு ஆட்சி கொடுத்து முடிக்கிறதுக்கு 5 வருஷ காலம் இருக்கு. எதுக்கு அந்த 5 வருஷம்னா, அவர் நல்லது பண்றாரா பண்ணலையா, மக்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்றாரா, அநீதியா எதுவும் பண்றாரா, நியாயம் ஏதாவது பண்றாரா, அந்த 5 வருஷ காலம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஆட்சிக்கு நம்ம மார்க் போட முடியும். அதுதான் தேர்தல். ஆனா 5 வருஷத்தோட தொடக்கத்துல 2 மாச கால ஆட்சியை முடிச்சிருக்காரு. இப்போ உடனடியாக அவரை போட்டு அவர் ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சி 6 மாசம் தாங்காது, 7 மாசம் தாங்காது. மீண்டும் ஒரு முறை சொல்றோம், இதே போலதான் மு க ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை பார்த்து இந்த ஆட்சி 2 மாசம் தாங்காது, 3 மாசம் தாங்காது, 4 மாசம் தாங்காதுன்னாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமியே 5 வருஷம் ஆட்சி நடத்தி முடிச்சிட்டாரு. அதனால அண்ணன் விஜய் மக்கள் செல்வாக்கோட ஓட்டுக்கு காசு கொடுக்காம நேர்மையான ஆட்சி கொடுக்கக்கூடிய அண்ணன் விஜய் எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அத்தனையையும் உடைத்தெறிந்து இந்த ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தி முடித்து, இன்னும் எத்தனை தேர்தல் வந்தாலும் சரி, இந்த மாதிரி நேர்மையான ஆட்சி கொடுத்து மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனாக அண்ணன் விஜய் இருக்கும் பட்சத்தில், இனி எத்தனை தேர்தல்கள் வந்தாலும் அத்தனை தேர்தல்களிலும் தொடர்ச்சியாக அவரே முதலமைச்சராக தொடருவார். எதிர்க்கட்சிகள் பிளான் போட்டு விஜயை வீழ்த்தணும், இந்த ஆட்சியை கவிழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு, எங்கேயாவது சமூக சேவை செஞ்சு எங்கேயாவது ஒரு முதியோர் இல்லத்தில் போய் நீங்கள் சேர்ந்துடலாம். அதுதான் உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது.